2015 சவுதி அரேபியாவுக்கும் ஈரான் ஆதரவு கொடுக்கும் ஏமன் நாட்டில் இருக்கும் ஹூத்தி இன போராளிகளுக்கும் மிகப்பெரிய பிரச்சனை. சவுதி அரேபியா பாகிஸ்தான்கிட்ட வந்து கேட்குறாங்க, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஸோ பாகிஸ்தானுடைய சட்டசபை என்பது கூட்டப்படுகிறது. அந்த கூட்டத்தில் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது, எந்த பக்கமும் சாய வேண்டாம், ஈரானையும் பகைத்து கொள்ள வேண்டாம், சவுதி அரேபியாவையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் பாகிஸ்தான் இந்த ஒரு நிலைப்பாடை எடுக்க வேண்டும்? இன்னைக்கு பாகிஸ்தான்ல ஈரான் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்ததாக ஒரு செய்தி வெளிவந்ததே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? ஏமன் நாட்டு, சவுதி அரேபியா, இந்த இரண்டு நாட்டு போரிலிருந்து அமெரிக்கா விடுபடுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறதே, அதன் பின்னணி என்னவாக இருக்கும்? ஈரான் மீது இஸ்ரேல் போர் தொடுக்குமா? பல கேள்விகள். ஆனால் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்கள் இந்த ஒரு பதிவில் மட்டும் கிடையாது. இந்த பதிவை கேட்ட பிறகு நீங்கள் கேட்க போகும் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் ஒளிந்திருக்கும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு கனவு இருந்துச்சுங்க. அது என்ன அப்படின்னா, ஈரான், பாகிஸ்தான், இந்தியா பைப்லைன் அப்படிங்கிறது தான். ஈரான் நாட்டிலேருந்து எடுக்கக்கூடிய கேஸ் அப்படியே பாகிஸ்தான் வழியாக வந்து இந்தியாவுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்பது தான் அந்த கனவு. ஆனால் அந்த கனவுல மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே வர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் வழியாக இந்த பைப்லைனை போட முடியாது அப்படின்னு நினைச்ச இந்தியா பாகிஸ்தானை கட் பண்ணிட்டு இந்தியா ஈரான் பைப்லைனாக அதை மாற்றியது. அப்படி பைப்லைன் வரணும்னா சபஹார் துறைமுகமாக இருக்கட்டும், இல்லை அதை சார்ந்த பலவிதமான உள்கட்டமைப்பாக இருக்கட்டும், இதுக்கு இந்தியாவினுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும். ஸோ ஈரானுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் எல்லாமே கொடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு பைப்லைன் இருக்கு. அந்த பைப்லைனை என்ன பைப்லைன் சொல்றாங்க தெரியுமா? பீஸ் பைப்லைன் அப்படின்னு சொல்றாங்க. அது வழியாகத்தான் பாகிஸ்தானுக்கு தேவையான இயற்கை வாயு என்பது ஈரானிடமிருந்து நேரடியாக கிடைக்கிறது. பாகிஸ்தானுக்கு எனர்ஜி சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஈரான் கொடுத்து வந்தாலும் ஈரானை ஒரு தலைவலியாக மட்டுமே பார்த்து வருகிறது பாகிஸ்தான். ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் ஈரானுக்கு ஆதரவாக இருக்குமா, இல்லை சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட எழுப்பப்பட்டது. ஈரான் அப்படின்னு சொல்லும்போது பாகிஸ்தானும் ஈரானும் கிட்டத்தட்ட 900 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இப்படி பகிர்ந்திருக்கும் ஒரு எல்லையில் தான் இன்னைக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் என்பது ஈரானால் செய்யப்பட்டதாக செய்திகள் வெளிவந்தது. இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஏன் செய்யப்பட்டது அப்படிங்கிற அந்த கேள்விக்கான பதில், 2018 வருடம் அக்டோபர் மாதம் ஈரானுடைய ராணுவ வீரர்கள் ஒரு 12 நபர்களை கடத்தி செல்கிறது பாகிஸ்தானுடைய ஒரு தீவிரவாத அமைப்பு. அந்த அமைப்பு இப்படி கடத்திட்டு போன உடனே ஈரானும் பாகிஸ்தானும் சேர்ந்து அதை கொஞ்சம் ராஜாங்க ரீதியில், அதாவது பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் கொஞ்சம் நபர்களை விடுதலை செய்வதற்கான முயற்சிகளை எடுக்கிறார்கள். அந்த முயற்சி நவம்பர் 2018 வருடம் சக்சஸ் ஆகி 5 நபர்கள் மட்டும் விடுவிக்கப்படுகிறார்கள். அடுத்ததா 2019 வருடம் பாகிஸ்தான் என்ன செய்யறாங்க, இன்னும் கொஞ்சம் போராட்டம்லாம் செஞ்சு 4 நபர்களையும் விடுதலை செய்கிறார்கள். ஸோ 9 நபர்கள் ரிலீஸ் ஆயிட்டாங்க. மீதம் இருக்கும் 3 நபர்கள், அதுல 2 நபர்களை கடத்தி கொண்டு வருவதாக ஒரு செய்தி அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடைச்சிருக்கு. உடனே ஈரான் என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுடைய எல்லையிலிருந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்கு அவங்களுடைய படையை அனுப்பி அந்த 2 ஈரானிய ராணுவ வீரர்களை காப்பாற்றி விட்டார்கள். இப்போ அவங்க ஈரானுக்கு கொண்டு செல்லப்பட்டு விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான். இந்த செய்தி வெளிவந்த உடனே பாகிஸ்தான்ல சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்த ஈரான் அப்படிங்கிற ஒரு தலைப்பு செய்தியாகத்தான் வந்ததே தவிர அதற்கு பின்னால் வேறொரு காரணத்தையும் புரிந்து கொள்ளாமல் பல ஊடகங்களும் செய்தியை வெளியிட்டு விட்டது. பாகிஸ்தானுக்கு தெரியாம இது நடந்திருக்குமா? அப்படியே பாகிஸ்தானுக்கு தெரியாம நடந்திருந்தாலும் பாகிஸ்தானுக்கு இதனால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன அப்படிங்கிறது தான். பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் ஃபோரமாக இருக்கட்டும், நான் வாசித்த வரையில் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் ஃபோரமாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய ஆர்மி செய்திகளாக இருக்கட்டும், இந்த செய்தி ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். ஸோ பாகிஸ்தானுக்கு தெரிந்துதான் ஈரானுடைய ராணுவம் பாகிஸ்தானுடைய மண்ணில் கால் வைத்ததா என்று கேட்டால் இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை அப்படித்தான் இருக்கு. FATF இந்த பிப்ரவரி மாதம் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையில் பாகிஸ்தான் சிக்கி தவிக்க போகிறது. ஸோ எங்க நாட்டில் இருக்கிற தீவிரவாதிகளை பிடிப்பதற்கு நாங்களே ஈரானுக்கு உதவினோம் அப்படிங்கிற ஒரு செய்தியை பாகிஸ்தானால் இப்போது சொல்ல முடியும். அடுத்ததா ஈரானை நேரடியாக பகைக்காது அப்படிங்கிறத நம்ம 2015 பார்த்து வருகிறோம். ஸோ அதன் காரணமாக ஈரானையும் பகைத்து கொள்ளாது. அப்படி பகைத்து கொண்டால் அந்த பீஸ் பைப்லைன் அப்படின்னு சொன்னோம் பாருங்க, கச்சா எண்ணெயாக இருக்கட்டும் இல்லாட்டி எரிவாயுவாக இருக்கட்டும், ஈரானிடம் இருந்து நேரடியாக யாருக்கு கிடைக்காது? பாகிஸ்தானுக்கு கிடைக்காது.
இவ்வளவுதான் பிரச்சனையா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த பிரச்சனை இங்க மட்டுமே நிற்கல, அடுத்ததா இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளுடன் விரிவடைகிறது. இஸ்ரேல் எடுத்துக்கிட்டோம்னா எப்படியாவது ஈரானுக்கு எதிராக ஒரு தாக்குதலை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நிக்கிறாங்க. அது எப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கொஞ்சமா பாருங்களேன். ஜனவரி மாதத்துல மட்டுமே சிரியால 3 அட்டாக்க பண்ணிட்டாங்க. இந்த 3 அட்டாக் அப்படின்னு சொல்லும்போது ஈராக் பார்டர்ல ஒரு அட்டாக், சிரியால நிறைய விதமான ஈரானிய ராணுவ வீரர்கள் இல்லாட்டி ஈரானுடைய யாராவது இந்த ப்ராக்சி வார்ல இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கும் இடமாக பார்த்து அவர்களுடைய குண்டுகள் என்பது வீசப்படுகிறது. கடைசியா ஜனவரி 21 சிரியா மீது தாக்குதலை நடத்துறாங்க இஸ்ரேல். அந்த தாக்குதலுக்கு அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? நாங்க ப்ரிவென்டிவா இருக்கோம், எங்களை எதிர்த்து யாராவது வந்துருவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு, அதற்காக நாங்களே முன்னாடி நின்று அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சிரியாவை மையப்படுத்தி அங்கே இருக்கிற ஈராக் ராணுவ வீரர்களாக இருக்கட்டும், இல்லை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற இனக்குழுக்களாக இருக்கட்டும், அவர்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அந்த வேட்டையாடுதல் அப்படின்னு சொல்லும்போது அதோடு அது முடியலை. ஜனவரி 31 அங்க இருக்கிற பாதுகாப்பு அமைச்சர், அதாவது இஸ்ரேலினுடைய பாதுகாப்பு அமைச்சர் கான்ஸ் அவர்கள் அவங்களுடைய டெப்த் கோப்ஸ் அப்படிங்கிறவங்கள பார்த்துருக்காங்க. இந்த டெப்த் காப்ஸ் அப்படிங்கிறவங்களை பத்தி கூடுதலா சர்ச் பண்ணி பாருங்க. இந்த கான்ஸ் அவர்கள் 2012 ஜெனரல், ராணுவ ஜெனரலாக இருந்த போது அவருக்கு கீழே மறைமுகமாக ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது, ராணுவத்திலேயே இன்னொரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எனக்கு வேணும், அவங்களுடைய பெயர் டெப்த் ஃபோர்ஸா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். அந்த அமைப்பு என்ன செய்யும்னா, பார்டருக்கு பிறகு, அதாவது இஸ்ரேலினுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு என்னென்ன டார்கெட் இருக்கோ அதை அழிப்பதற்கான பலவிதமான திட்டமிடல்களை செய்து அவங்கள போட்டு தள்ளுறதா இவங்களுடைய வேலை. வாரக்கணக்காக, மாத கணக்காக, வருட கணக்காக இதுக்கு காத்திருந்து பிளான் போடுவாங்களாம். ஸோ இந்த டெப்த் காப்ஸை ஜனவரி 31 இவர் ஏன் சந்திக்க வேண்டும்? ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொசாடினுடைய சீஃப் கண்டிப்பா ஜோ பைடன் அவர்களை வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்த்த பிறகு ஈரான் கூட அணு ஆயுத ஒப்பந்தத்தில் மறுபடியும் நீங்க கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றத அவர் கொஞ்சம் அழுத்தமாக சொல்வார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளிவந்தது. ஸோ ஈரானுடைய அந்த ஒரு டீல்ல இல்லாட்டி அணு ஆயுத ஒப்பந்தத்தில் நீங்கள் கையெழுத்து போடக்கூடாது அப்படின்னு சொல்றது இஸ்ரேலினுடைய ஒரு நிலைப்பாடா இருக்கு. ஈரானுக்கு எதிராக என்னென்ன நடவடிக்கைகளில் இஸ்ரேலால் ஈடுபட முடியுமோ அத்தனை நடவடிக்கைகளிலும் இஸ்ரேல் ஈடுபட்டு வருகிறது. லாஸ்ட் 1 வீக்கு முன்னாடி நியூ டெல்லியில, அதாவது நம்ம டெல்லியில ஒரு குண்டு என்பது வெடிக்கிறது. அதுவும் இஸ்ரேல் தூதரகத்துக்கு வெளியில. யாருக்கும் உயிர் சேதம் கிடையாது. ஆனா அதுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க, ஈரானா தான் இருக்கும் காரணம். அங்க இருக்கிற ஈரான் நாட்டவர்கள் யாராவது இருந்தா அவங்கள பிடிச்சு விசாரிச்சு பாருங்க, உண்மை புரியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இந்திய அரசாங்கத்தினுடைய காவல்துறையாக இருக்கட்டும், இல்ல நமக்கு தேவையான சில உளவு அமைப்புகளாக இருக்கட்டும், இதை செய்தது ஈரானா இருக்காது, எதுக்கும் ஈரானிய நாட்டவர்கள் அங்க இருந்தாங்கன்னா அவங்களை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி 1-2 நபர்களை விசாரிக்கிறாங்க. கடைசியா லோக்கல்ல இருக்கிற வேறொரு டெரரிஸ்ட் குரூப் என்ன சொல்றாங்க, அந்த குண்டு வெடித்ததுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல் அதுக்கு ஒரு படி மேல போய் சொல்றாங்க, அந்த லோக்கல் டெரரிஸ்ட் குரூப்புக்கும் ஈரானுக்கும் சம்பந்தம் இருக்கலாம், எனவே இதுக்கு பின்னாடி ஈரான் தான் இருக்காங்க, அவங்களுடைய அணு விஞ்ஞானி கொல்லப்பட்டதுக்கு எதிர்வினையாக அவங்க இப்படிலாம் செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் உலக நாடுகளிலேயே இதை சொல்லி பதிய வைக்கிறாங்க. இது ஏன் இப்படி பதிய வைக்கணும் அப்படின்னா, மார்ச் 25 இஸ்ரேலில் எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷன் 4வது முறையாக எலெக்ஷன் வரப்போகுது. அந்த எலெக்ஷனுக்கு மிக முக்கியமான சில காரணங்கள் தேவைப்படுகிறது. அப்படி ஒரு காரணமாக ஈரானுக்கு எதிரான ஒரு தாக்குதல் இருக்கலாம் என்பது மிகப்பெரிய ஒரு ஐயமாக கருதப்படுகிறது. அந்த ஐயத்துக்கு காரணம் ஒரு புள்ளி தேவைப்படுகிறது. அந்த புள்ளியாக எதையாவது நோட் பண்ணலாம். உலக நாடுகளிடையே இப்படி சொல்லி கடைசியா ஈரானுக்கு எதிரான ஒரு டார்கெட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் நினைச்சிருக்கலாம். இஸ்ரேல் இப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது அமெரிக்கா யாரும் எதிர்பாராத வண்ணமாக ஏமன் நாட்டு பிரச்சனைக்கும் சவுதி அரேபியாவில் இருக்கிற பிரச்சனைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இனி அதிகமாக ஆயுதங்களை கொடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் சவுதி அரேபியாவை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், கைவிட மாட்டோம். ஆனால் சவுதி அரேபியாவுக்கு தேவையில்லாத ஆயுதங்களை விற்பனை செய்ய மாட்டோம். நாங்கள் ஏமன் நாட்டுக்கு ஒரு தூதரக அதிகாரியை நியமிக்க போகிறோம். அமைதி பேச்சுவார்த்தை வழியாக இந்த பிரச்சனையை ஓச்சி விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி ஒரு பிரச்சனை ஏமன் நாடு அப்படின்னு சொல்லும்போது ஈரான் தான் இந்த ஹூத்தியின போராளிகளுக்கு ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி உலகம் முழுவதும் நம்பப்படுகிறது. அப்படி ஆயுதங்கள் கொடுக்கக்கூடிய ஈரான் நாட்டுக்கு எதிராக அமெரிக்கா எதுவுமே செய்யாம அமைதியை நிலைநாட்ட போகிறார்களா அப்படி ஒரு கேள்வி வந்த பிறகு அதே அமெரிக்கா ஈரானுக்கு சாதகமாக சில செயல்களை செய்யலாம், எனவே நாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும்,
அதுக்காக சிரியாவிலிருந்து எல்லா பக்கமும் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மிக நுட்பமுடன் அவங்களுடைய காயை நகர்த்தி வருகிறார்கள். இதே மாதிரி தான் 1981 ஈராக்குக்கு எதிராக இஸ்ரேல் களமிறங்கியது. அங்க அணு ஆயுதம் சோதனை செஞ்சிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. சிரியால 2007 வருடம் களமிறங்கியது. அங்கே அணு ஆயுத சோதனை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இப்ப மறுபடியும் ஈரானுக்கு எதிராக இவங்க களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள். சரிடா, இஸ்ரேல் களமிறங்கும் அப்படின்னு சொல்ற. அப்ப இஸ்ரேல் களமிறங்கினால் சவுதி அரேபியா, ஈராக் இந்த இடத்துலலாம் இஸ்ரேலுடைய படையை கொண்டு வர முடியுமா? அதுக்காக ஏதாவது இவங்க திட்டம் வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் நல்லா கவனிச்சு பாருங்க. பல அரபுலக நாடுகளுடன் இஸ்ரேல் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறது. ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் இருக்கு. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தந்த இடங்களில் என்னுடைய படையை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்றது வேறொரு க்ளோஸா அதுல சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சவுதி அரேபியால எனக்கு வேணும்னா, இஸ்ரேலுக்கு வேணும்னா அவங்களுடைய படையை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்ற ஒரு வரி இருக்கிறது. இதை மையப்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் சவுதி அரேபியாவுக்கும் வந்துவிடும். ஈராக்குள்ள இஸ்ரேல் வருமா அப்படின்னு பார்த்தா ஈராக்குள்ளேயும் இஸ்ரேல் வரும். அமெரிக்காவினுடைய நண்பன் என்கிற முகமுடியில். அமெரிக்காவுக்கு அங்கே விமான தளம் இருக்கிறது. எர்பில் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய விமான தளம். ஸோ அமெரிக்காவினுடைய நண்பன் இஸ்ரேல். இஸ்ரேல் நினைச்சா அமெரிக்காவினுடைய அந்த எர்பில் விமான தளத்தில் அவங்களுக்கு தேவையான விமானங்களை நிறுத்த முடியும். இப்படி ஈரானை சுற்றி வளைக்கக்கூடிய அத்தனை விதமான டார்கெட்டும் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது? இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒரு காரணம், முக்கியமான ஒரு காரணம் மட்டும் கிடைச்சா போதும், ஒரு தாக்குதல் என்பது இங்கே செய்யப்படும். அந்த தாக்குதலுக்காக ஈரானும் தயாராகத்தான் இருக்காங்க. அந்த ஈரான் தயாராக இருக்கும்போது ஈரானுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் வராது, நியூட்ரலா நிற்பாங்க. ஸோ பாகிஸ்தானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஆகாது. அதே நேரத்தில் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் இப்படி பல அரபு உலக நாடுகள் நியூட்ரலா நிற்பதற்கான வாய்ப்புகளை இங்கே பார்க்க முடிகிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் உன் நாட்டில் எனக்கு தேவையான 2 ராணுவ வீரர்கள் இருக்காங்க, நான் வந்து வாங்கி கொள்ளவா, எடுத்துட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி ஈரான் கேட்க பாகிஸ்தான் சம்மதம் தெரிவிக்க அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ இஸ்ரேல் அடுத்ததா என்ன செய்யும்? அமெரிக்கா ஒரு ஒப்பந்தத்தை போட்டு ஈரான் கூட நான் அமைதியா போக விரும்புறேன் அப்படின்னு சொன்னா அமெரிக்காவை பகைக்குமா இஸ்ரேல்? அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் இந்த மும்முனை போட்டியில் ரஷ்யாவினுடைய கணக்கு என்னவாக இருக்கும்? கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு, இன்னும் 1-2 வாரங்களிலேயே இதனுடைய ஏதாவது ஒரு அப்டேட் வரும். அந்த அப்டேட் வரும்போது மறுபடியும் கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு பதிவை குறித்துள்ள உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள், தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.